வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் அப்பா எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை 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 தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் 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 ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றுமே ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் ஜீசஸ் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஒரு பலத்த அக்கினியை ஊற்றுமையா. எஸ் இப்பொழுதே மெய்ப்பன். நாங்கள் ஒருவரை ஒருவர் கலந்து பேசிக்கொள்ளவில்லை. என் மனைவிக்கு நான் என்ன பேசுவேன் என்று தெரியாது. என் மகன் சாமுவேலுக்கோ டேனியலுக்கோ நாங்கள் என்ன பேச போகிறோன்னு தெரியாது. சாமுவேல் என்னை பார்த்து கேட்டான், இந்த வருஷம் டிஸ்கஸ் பண்ணவே இல்லையே, யூஸ்வலாக பேசுவீங்களே. அது என்னமோ எங்களை தாண்டி போயிடுச்சு. ஏன்னா நடக்குமான ஒரு சந்தேகமாகி போச்சு. இது 15 நாளில் உற்பத்தியான ஷார்ட் டைம் சீடு, சீக்கிரமாக விளைஞ்சி பலன் கொடுக்குற ஒரு பயிர். 15 நாள் தான், 15 days. ஸோ இன்றைக்கு இந்த செஷனில் உட்காந்துருக்கிற நீங்கள், மற்ற செஷனில் உட்காந்துருக்கவங்களாம் இல்லைன்னு சொல்ல, ஒவ்வொரு செஷனும் ஒரு மகிமை. இது ஒரு மகிமையான செஷன். கர்த்தர் எனக்கு சொல்லி டச் எனக்கு சொல்லி செய்ய சொன்ன காரியங்களை நான் செய்வேன். யாரும் என்னை கோச்சுக்காதீங்க. கோச்சுக்கணுன்னா தலைவரை போய் கோச்சுக்கங்க. கர்த்தரே பெரியவர். இன்றைக்கு மெய்ப்பர்களை குறித்து பேசுவேன். மெய்ப்பர்களுக்கான அபிஷேகத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். எனக்கு முன்கூட்டியே சிலரை காண்பித்தார். அவங்க பேரெல்லாம் என் பேப்பரில் இருக்குது. சிலர் இங்கே வந்து பேர் காமிக்கிறாங்க. எல்லாம் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கூட்டம்லாம் இப்படி தான் நடக்கும், கவலைப்படாதீங்க. அங்கங்கே திடீர்னு கத்தும், எதனா எழுந்து ஓடியாரோம், எழுந்து வெளியே ஓடும், இதெல்லாம் நடக்கும். கர்த்தர் இருந்தால் அதெல்லாம் நடக்கும். மற்றதெல்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு அபிஷேகம், அதுதான் அபிஷேகம். வேதம் ஆதி முதல் மெய்ப்பர்களை வேறு பிரித்து காட்டுகிறது. மெய்ப்பர்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷித்த கனத்தை பெற்றிருக்கிறார்கள். மெய்ப்பர்கள் இல்லை என்றால் ஆடுகள் சிதறி போகும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் மெய்ப்பனாய், நல்ல மெய்ப்பனாய், பிரதான மெய்ப்பனாய் இருந்திருக்கிறார். தன்னை மெய்ப்பன் என்று சொல்லிக்கொள்ள அவர் வெட்கப்படவே இல்லை. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, ஆதி ஆகமத்தில் 46 அதிகாரத்தில் 36 வசனத்தை நீங்கள் வாசித்தால் அதில் இப்படி எழுதியிருக்கிறது, மேய்ப்பர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள்.
அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. எல்லாரும் குடிமதிப்பு எழுதுறதற்காக போனாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய தகப்பன் தாயும் அவரை பார்க்க அவரை அங்கே போனாங்க. அங்கே தான் இயேசு பிறந்தார். ஆனால் மேய்ப்பர்கள் மந்தையை காத்துக்கிட்டு இருந்தாங்க. தே வர் நாட் கால்டு. அவங்கள மனுஷனாவே நினைக்கல மேய்ப்பர்களை, இல்லைன்னா அவங்களும் போயிருப்பாங்க. மேய்ப்பர்கள் மந்தையை காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையில தான் மேய்ப்பர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அப்படி தான் இருக்காங்க. மேய்ப்பர்களை யாரும் தூக்கி தலையில் வச்சுக்கிறது இல்லை. உண்மையான மேய்ப்பனை பாருங்க, அவன் மேலே சேரு சாணி, அப்போ தான் மேய்ப்பன் அவன். எங்களை மாதிரி சலின்னு இருந்தால் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. மேய்ப்பனுக்கு எப்போவுமே ஒரு தவறான பேச்சுக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஜார்ஜ் சொல்லுவாங்க, உனக்கு பிடிக்கலன்னா அதை போட்டு குத்துருவாங்க சபையில். இயேசுவையும் அப்படித்தான் பேசினார்கள். அவர் பிரதான மேய்ப்பனாய் இருந்தாலும் அவரை குறித்து ஏளனமாய் பேசினார். வேதமும் கர்த்தரை மேய்ப்பர் என்று அழைக்கிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிச்சு பாருங்க என்ன சொல்லுது. ஏசாயா 40:10-11 சீக்கிரமா வாசிங்க, எனக்கு டைம் இல்லை. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். அவர் ஒரு மேய்ப்பன். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து கொண்டு தம்முடைய மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். தாவீது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதம் 23:1. பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் பொழுது, எபிரேய புத்தகம் சொல்கிறது 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பெரிய மேய்ப்பனான இயேசுவை இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 10ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் அப்படி சொல்லுகிறது. I am the good shepherd. ஆதி முதல் நமது பிதாக்கள் மேய்ப்பர்களாக இருந்திருக்கிறார். மேய்ப்பன் சொல்றதுல சந்தோஷப்படணும். சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை முதல்ல மேய்ப்பன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு ஊழியக்காரர் கூட சொல்லியிருக்காரு, நானும் அதுக்கு அந்த ஷூஸில் போல. ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்லிட்டு செத்துட்டார் அவர். இப்போ இதோ அவர் திருக்கிராசனம் நடந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் படுற பாடலாம் பார்க்கலையா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆபேல் ஆடுகளை மேய்த்தார். ஆதியாகமம் 13:4 ஆபிரகாம் ஆடுகளை மேய்த்தான். ஆதியாகமம் 46:32 47 3ஆவது வசனம், யோசேப்பு தன் தகப்பன் குடும்பத்தின் ஆடுகளை மேய்த்தான். ஆதியாகமம் 49:24 யோசேப்பு மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மணியுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. யோசேப்பு மேய்ப்பன், இஸ்ரவேலின் கண்மணியுமானான். ஓகே. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்தான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவன் ஆடுகளை மேய்க்கும் போது வைத்துக் கொண்டிருந்த பொழுது அப்படி எழுதியிருக்கிறது. இப்போ புதிய ஏற்பாட்டில் பேதுரு யோவான் 21:15 என் ஆட்டுக்குட்டிகளை 16-17 என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பவுலை குறித்து வேதம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்க. நான் போன பிறகு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மந்தை மேய்த்திட்டு இருக்காரு அவரு. 5 விதமான அபிஷேகம் ஒரு அப்போஸ்தலனுக்கு மேலே உண்டு. அதில் ஒன்று மேய்ப்பன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க.
ஹல்லேலூயா. மேய்ப்பனின் குணங்கள், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ ஷெப்பர்ட். வேதம் சொல்கிறது he cares for the sheep. ஆடுகளுக்காய் அவன் கவலைப்படுகிறான். ஆதியாகமம் 31 அதிகாரம் 28 வசனத்திலிருந்து 40 வசனம், சங்கீதம் 78 52 53, எபிரேயர் 3 அதிகாரம் 10 வசனம், எரேமியா 31 அதிகாரம் 10 வசனம், ஆமோஸ் 3 அதிகாரம் 17 வசனம், லூக்கா 2 அதிகாரம் 18 வசனம், இவையெல்லாம் அதை குறித்து பேசுகிறது. தாவீது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஷெப்பர்ட். அவன் முதலாவது கரிசனை உள்ளவன், ரெண்டாவது அவன் மந்தையை காத்துவான், ஆபத்திலே காப்பான். ஓடி போகிறவன் இல்லை, மேய்ப்பன். சில சமயத்தில் சில சபையில் சண்டை நடந்தது, இது நடந்தது, அடிபட்டதுன்னு பார்த்தா பாஸ்டர் உட்காந்து அடி வாங்கிட்டு இருப்பார். மேய்ப்பன் ஆடெல்லாம் ஓடிப்போன்னு சொல்கிறாரு. அந்த வீடியோலாம் பார்த்தா எனக்கு தெரியும், ஆஹா நல்ல மேய்ப்பன். இல்லைன்னா மொத்தமாக அவன் முதல் எழுதி போட்டிருப்பான். ஏன் தான் வர்றதை முதல்ல தான் பார்த்துன்னுக்குறான் இங்கேருந்து யார் வரான்னு. ஆனால் அடி வாங்குற வரைக்கும் அவர் இருப்பார். இப்போ ரீசெண்டாக எங்கள் பகுதியில் ஒரு மெயின்லைன் சர்ச்சை இடித்தாங்க. மெயின்லைன் சர்ச்சை இடிக்கிறாங்க. பிஷப் நேற்று தான் அவங்களுக்கு கான்சிக்ரேஷன் கொடுத்தாங்க பிஷப்பாக. அந்த அம்மா வந்து நின்றுச்சு, இடிங்கடா. ஒரு பாஸ்டர் சொல்கிறார், என்னை இடிச்சிட்டு இந்த சபையை இட்டுறான்றார். புல்டோசரோடு வந்து போலீஸ்காரங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. மேய்ப்பன் தன் ஜீவனை கொடுப்பான். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 34 35 வசனம், உன்னத பாட்டு 1:7, ஆமோஸ் 3 அதிகாரம் 12 வசனம். ரெண்டாவது மேய்ப்பனுடைய கேரக்டர், மந்தையை மேய்த்து மடக்குறான். causes the flock to rest. ஆடுகளுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கணும். வச்சுக்கினே இருந்தா அப்புறம் பெருசாக அறுத்துற வேண்டியதுதான். கோழி பண்ணையில் தான் செய்கிறான், ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷனை ஊற்றிட்டா அந்த 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 கோழி பண்ணைக்குள்ளே கோழிகளை விட்டுட்டு லைட்டு அவ்வளோ பிரைட்டாக போட்டுருப்பான். அவ்வளோ லைட்டை போட்டால் அது தூங்கவே விடுறதில்ல. அது கண்ணுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. கண்ணை திறந்துக்கினே இருக்கும், தின்னுக்கினே இருக்கும். இவ்வளோ பெருசாகிடும். 45 நாளில் கசாப் கடைக்கு வந்துடுது. அதான் நீங்கள் சாப்பிட்ற ப்ராய்லர் சிக்கன். ஆனால் இவன் மடக்குகிறான். இட் கிவ்ஸ் him ரெஸ்ட். சங்கீதம் 23:2, உன்னத பாட்டு 1:7, எரேமியா 33:17-12 ஏதும் சொல்லுகிறது. God gives you rest. இப்போ ஆடுகளின் பெயரை அவன் அறிந்திருக்கிறான். மேய்ப்பனுக்கு தெரியும். எங்கள் சபையில் இப்போ ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அந்த பாஸ்டரை அசுந்தே போயிட்டான். வந்து 1 மாதம் இல்லை, ஒரு உபாச கூட்டத்தில் போய் நானே மனைவி உட்காந்துருக்கோம். சபையில் இருக்கிற 89 குடும்பத்தினுடைய ஒவ்வொருத்தரும் பேரப்புள்ள பேரை கூட சொல்லி ஜோம் பண்ணார். நான் அசுந்து போனேன். இன்ன வரைக்கும் ஒருத்தர் பேரையும் உன் பேர் என்னவா அப்படி கேட்க மாட்டார், பேரை சொல்லுவார். ஒரு குடும்பத்துக்கு ஜோம் பண்ணார்னா, இப்போ யாரா முன்னால் காணிக்க வைக்கிறதுக்கு போய் ஜோம் பண்ணால் அவ்வளோ பேரையும் சொல்லிடுவார். தாத்தா பாட்டி வீட்டில் வந்தவங்க எல்லாரையும் பேசுவார். பேர் அறிஞ்சிருக்காரு. நமக்கு தெரியாது, உன் பேர் என்ன, உன் பேர் என்ன அப்படி கேட்போம். ஆடுகளின் மேய்ப்பன் இயேசு பேரை அறிந்திருந்தார். அவன் அவர்களை அறிந்திருக்கிறபடியால் யோவான் 10 அதிகாரம் 3-5 வசனம் சொல்லுது. அவன் மந்தையை எண்ணுகிறான். மந்தையில் 1 கம்மியான கூட கேட்பான், எங்கே அவன் சீட் பக்கத்தில் காணுமே அப்படி கேட்பான். லேவியராகமம் 27 அதிகாரம் 32 வசனம், எரேமியா 33 அதிகாரம் 13 வசனம் வேதம் சொல்றது அவன் எண்ணுகிறான். அப்புறம் ஆடுகள், வெள்ளாடு செம்மறி ஆடை பிரிப்பான். எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்க மாட்டான். எந்த ஆடு செம்மறி ஆடு, எது வெள்ளாடு. வெள்ளாட்டுக்கு செம்மறி ஆடுக்கும் வித்தியாசம் தெரியாத நிறைய மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு தெரியும் எது வெள்ளாடு, எது தங்கம், எது தங்காது. மத்தேயு 25:32. ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுகிறான். தண்ணீர் காட்டணும்ப்பா மேய்ப்பனாக இருந்தா. தண்ணி காட்டிடாத. சில பேர் தண்ணி காட்டுறான், வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டான். பாஸ்டர், நான் கல்யாணம் பாஸ்டர். ரைட் ரைட் ரைட், நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு பாஸ்டர், நாளைக்கா கல்யாணம், எனக்கு 100 அப்பாயின்மெண்ட் இருக்கப்பா. யாருன்னா உங்கள் சொந்தத்திலே வருவாங்களா, அவங்கள வச்சு பண்ணிக்கோ. ரீசெண்டாக நடந்துச்சு, பேரெலாம் போட்டிருக்காங்க.
விட்டான், கதை விட்டான். தண்ணி காட்டுற மேய்ப்பர்கள் அவர். இங்கே தண்ணீர் காட்டுகிற ஆதியாகமம் 29:2 10 வசனத்தை பாருங்க. மந்தையிலே அவர்களை வைக்கிறான். என்னாகும் 32:16 வசனம், 1 சாமுவேல் 22:3, 2 சாமுவேல் 7:8, யோவான் 10:1 அவன் வைக்கிறான். மேய்ப்பன் ஆடுகளை கொண்டு போய் மந்தையில் வைக்கிறான். நான் பேசும்போது சிலருடைய கண் எரியும், காதுலாம் எரியும். ஓரத்தில் உங்கள் மேலே அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. காணாமல் போனதை தேடுவான். போனா விடு, போறான் விடு அப்படி இல்லை. அது சிலது கொழுத்து போய்விட்டோம், அதை போட்டு போறான் விட்டு தான் விட்டுணும். ஆனால் மற்றதுங்களை தேடுவான். எங்கே போனேன், ஏன் வரல, ஏன் காணோம், ஏன் பவர் மினிஸ்ட்ரிக்கு வரல அப்படின்னு கேட்போம் நாங்கள். எசேக்கியேல் 34:12, லூக்கா 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் 2. அவர்கள் சிக்கா இருக்கும்போது, வியாதிப்பட்டு இருக்கும்போது அவைகளை விசாரிப்பான். காயப்பட்ட போது விசாரிப்பான். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எசேக்கியேல் 34:16. 2 விதமான மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. ஒன்று இயேசு, இன்னொன்று பேய். பேயை மேய்க்கிறான் அந்த, தெரியுமா உங்களுக்கு? நான் சில ஆலயங்களுக்கு போவேன், இப்போல்லாம் போகிறதில்ல. சில சமயத்தில் என்னை அனுப்பிடுவார் ஆண்டவர், போன்னு ஜெபம் பண்ணி கேட்டான். போனால் அங்கே சில வித்தியாசமான காரியங்கள், அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அடையாளம் கண்டுக்குவீங்க. சம்புக்கு சில காரியங்கள்லாம் சம்பவிக்கும். ஐயோ என்னடா ரொம்ப இருக்குதுன்னு. கடைசியில் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுவேன், ஏன் ஆண்டவரே இப்படிலாம் சம்பவிக்கலை, இப்படிலாம் நடந்துச்சு. அப்போ அவர் சொல்லுவார், இது என்னுடைய சபை இல்லை, திஸ் இஸ் நாட் மை சர்ச். அப்போ எதுக்கு நாங்கள் கூட்டு போனீங்க அப்படி கேட்டேன். 3 நாள் கன்வென்ஷன், 3 நாள் எனக்கு எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் போச்சு, வல்லமெல்லாம் போச்சு. பட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. நம்ம இதயத்தில் ஒரு சந்தோஷம் வரல. ஒரு கூட்டம் முடித்தா மகிழ்ச்சி வரும். அழுது கொண்டே போகிறான், கம்பீரத்தோடு வருகிறான். இப்படி தான் பைபிள் சொல்லுது, கம்பீரத்தோடு வரணும். அப்போது அவையெல்லாம் என்னுடைய மந்தை அல்ல, அவையெல்லாம் என்னுடைய சபை. எதுக்கு அமிச்சுங்க என்ன அப்படி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், என்னுடைய ஆடுகளில் சில அங்கே கட்டப்பட்டு இருக்கிறது, உன்னை கொண்டு அதை விடுதலை ஆக்கினேன். பவர் மினிஸ்ட்ரி தான் சொல்கிறேன் தைரியமாக. சில ஆடுகள் கட்டப்பட்டிருக்கோம். நான் வந்துட்டு போகணும், நான் இல்லை, இந்த மாதிரி அபிஷேகம் பெற்றவங்க வந்துட்டு போனாங்கன்னா சபையில் டப்பால் ஆகிடும். சபை இந்த ஆள் வந்து போனதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு நினைப்பாங்க. நீ ஒன்றை கவனிச்சுக்கோ. நல்ல மேய்ப்பன் யோவான் 10 வாசல் வழியாய் வருகிறான். நல்ல மேய்ப்பன் ஆடுகளை அறிந்திருக்கிறான். 3ஆம் வசனம், யோவான் 10:3. 4ஆம் வசனத்தில் முன்பாக நடந்து போவான். He leads. A good shepherd will lead us. நான் எப்போவுமே கேட்பேன், ஆண்டவரே என்னை நடத்தும். பிரசங்கம் பண்ணும்போது கூட அடுத்தது என்ன செய்யணும், நடத்துங்க. பேப்பரில் எல்லாம் எழுதி வச்சுருந்தாலும் அவர் நடத்தணும். ஆமாம் சொல்லுங்க, ஆமாம் சொல்லுங்க. சும்மானா சில பாஸ்டருங்களை பார்த்துருக்கேன், உங்களெல்லாம் சொல்ல, நீங்களாம் எனக்கு தெரியும், அதனால தான் மேலே உட்கார வச்சுக்கிறேன். நாளைக்கு கூட்டம் இருக்கும், இன்றைக்கி ஃபுல்லாக ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க. நாளை காலைல சண்டே சர்வீஸு, இன்றைக்கி ஃபுல்லாக போய் சுற்றிட்டு ராத்திரி 10 மணிக்கு வருவேன். எங்கே போனால் பிக்னிக் போனாங்களா, சர்ச்சை கூட்டிகிட்டு. அங்கே ஓட்டம் ஆட்டம், பந்து எறியுதல், ஓட்டி பிடிக்கிறது. இன்னும் எனக்கு தெரிஞ்ச நல்ல மேய்ப்பர்கள் சனிக்கிழமையில் அவங்கள கூப்பிடவே முடியாது. மோகன் சாட்டர்டே கூப்பிடாதீங்க அப்படி சொல்லுவாங்க. டோன்ட் கால் மீ. பாஸ்டர் சாம் சுந்தரம் பல முறை கூப்பிட்ருக்கேன், சாட்டர்டே வரமாட்டேன்ப்பா, என்னுடைய பிரதிஷ்டை. ஊழியனுக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, ஆமேன்னு சொல்ல ஊழியனுக்கு பிரதிஷ்டை இருக்கும். ஆமாம், என் மனைவி கூட சொன்னாங்க, சிலர் நகையெல்லாம் எடுத்துட்டாங்க. சில ஊழியக்காரங்க எனக்கு தெரியும், நகை எடுத்தவங்க பிரதிஷ்டை அவங்களுக்கு, அவங்க முகம்லாம் பிரகாசித்ததை நான் பார்த்துருக்கேன். க்ளோரியஸாக இருக்கும்.
சாரால் நவராஜ் அம்மா எடுங்க, நகை போட மாட்டாங்க, வெள்ளை புடவை தான் உடுத்துவாங்க. அவங்க முகத்தை பார்த்துக்கினேக்கலாமான்னு இருக்கும். என் மனைவிக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். கடைசியில் போய் அவங்ககிட்ட ஜோம வேறு பண்ணிட்டு வந்துச்சு இந்தம்மா. பிரதிஷ்டை சோத்திரம் சலகா. ஹல்லேலூயா, ஆமென். அவன் ஆடுகளுக்கு பின்னால போவான், நல்லா சோறு கொடுக்குற வீட்டுக்கு இல்லை. தன்னுடையவைகளை அறிந்திருக்கிறான். 15ஆம் வசனம். ஆடுகளுக்காக ஜீவனையும் சொல்லுங்க. இப்போது இந்த சண்டே நான் சர்வீஸில் இருந்தேன். அப்போது ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. ஒரு டிக்னிஃபைட் லேடின்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு பதவியில் இருந்து அந்தமானில் ரிட்டையர் ஆகிட்டு வந்தாங்க. அவங்க ராத்திரி அவங்க மகளுக்கு திடீர்னு அதிகமான சுகவீனம் வந்துருச்சு. இந்த கொரோனா டைமில் எங்கே போகிறது? ராத்திரி 12 மணி 1 மணிக்கு சிக்கானவங்கள கூட்டிகிட்டு போனால் என்ன பண்ணுவோம்? முதல் கொரோனா டெஸ்ட்னு படுக்க வச்சுருவான். இது மூச்சு திணறுது, என்ன செய்யுதுன்னு தெரியல. இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 மணிக்கு பாஸ்டருக்கு ஃபோன் வச்சிரு. பாஸ்டர், என் மகளுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் வரணும், என்ன பண்ணுறது தெரியல, எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம்? பாஸ்டர் சொன்னார், நீங்கள் அப்படியே இருங்க, நான் வந்துடுறேன். பாருங்க பாஸ்டர், ராத்திரி 2 மணியா? நான் கூட இப்போ கொஞ்சம் நடுப்புற சிக்கானதோடு தான் செல்லில் ஆஃப் பண்ணிடுறேன். நைட்டில் நான் வால்யூம் கம்மி பண்ணிடுது. இல்லைன்னா 2 மணி 1 மணிக்கெலாம் ஏன் பாஸ்டர் தூங்குனீங்களா பாஸ்டர் கேட்பானே. படுபாவி, 2 மணிக்கு தூங்காத என்னடா பண்ணுறதா? ஒருத்தன் SMS வாட்ஸ்அப் அனுப்புகிறான். எந்த நேரத்தில் அவனுக்கு தூக்கம் வரல, நம்ம உசுரை எடுத்துன்னு இருக்கிறத. ஆனால் இந்த அம்மா நிஜமாகவே கூப்பிட்டுச்சு பாஸ்டர். அவர் சொன்னார், இதை வந்துடுறேன், 1 நிமிஷம் இருங்க. ராத்திரி பைக் எடுத்துக்கின்னு போயிருக்கார் பாருங்க. அதெல்லாம் வந்து நோபல் சோல்ஸ். சொல்லிக்கே வரமாட்டான். பிள்ளைக்கு ஃபோன் அடிச்சு பாரு நைட்டில். இல்லை, நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க இருக்கிறதுல எங்கன்னா இருப்போம். அவனுக்கு ஃபோன் அடிச்சு, இந்த மாதிரி உடம்பு சரியில்லைப்பா வாடான்னு, ஏம்மா மாத்திரை போட்டு சுடு தண்ணி குடிச்சிட்டு போடு, காலையில் வந்துடுறேன். இப்போ போலீஸ்காரன் பிடிப்பான், வழியில் கேள்வி கேட்பானுவான். உன்னை பார்த்தா பிடிக்காத என்னடா செய்வான்? அம்மா பேச்சை கேட்டு நீ வந்து நான் நெச்சமா அவனை பிடிக்க மாட்டான். ஏன்னா அம்மாக்காக போகிறேன்னு சொல்லலாம். நல்ல மேய்ப்பன் அவர் வந்திருக்காரு. வந்துட்டு அந்த பிள்ளையை பார்த்துருக்காரு. இவங்க நினச்சிட்டாருங்க எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம், எந்த கார்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அவர் சொன்னால், கவலைப்படாது, நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன், கம்முன்னுருங்க. ஜெபம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு சரியாக போச்சு. நான் சொல்கிறது இந்த மாதிரி பெண்டகாஸ்டல் பாஸ்டர் இல்லை அவர், அங்கி போட்ட பாஸ்டரையா, மெயின் லைன் சர்ச் அங்கி போட்ட பாஸ்டர் அவர். அவங்களையும் பாருங்கள் எப்படி டெடிக்கேட்டட் பீப்புள் இருக்காங்க. ஜெபம் பண்ணார், சரியாக போச்சு அந்த பொண்ணுக்கு. அடுத்த நாள் அந்த அம்மா மைக்கில் சொல்லுது, நான் பாஸ்டர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஏன் மன்னிப்பு கேட்குறேன்னா, பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவார், நான் கூப்பிடல அவரை, ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போவார். அவர் நான் ஆம்புலன்ஸா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், வெக்கப்பட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. பாருங்க, பாஸ்டர், எ குட் பாஸ்டர். கள்ள மேய்ப்பன் கண்டுக்கவே மாட்டான். கல்லனும் கொள்ளைக்காரன் காலி பண்ணிடுவான் உன்னை. இந்த ஆஸ்பத்திரிலாம் கள்ள மேய்ப்பனாகிறான். வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? நல்லாக்கிறவங்கள கழுத்து பிடிச்சி அமுக்கி கிட்னி எடுக்கிறதுக்காக வீடியோஸ் எத்தனை பார்த்தோம். நம்ம நல்லா உயிரோடு இருக்கிற தாத்தா கழுத்தை பிடிச்சி அமுக்கிறான். என்னடா பண்ணுக்கா அப்படி கத்துறாரு அவர். அவன் நான் பண்ணுறேன், உன் கிட்னி எடுக்கிற சாவடான்றான். ஷெப்பர்டஸ் பெண்கள் முன்னால் உட்காந்து பின்னால் உட்காந்து, நாங்களாம் இன்றைக்கி மேய்க்க பண்ணி, நீ தான் மெதுலே மேய்ச்சின்னுக்கிறியா? பெஸ்ட்டு மேய்ப்பருங்க திரும்ப பெண்கள் தான். குடும்பத்தை அழகாக ஒரு பொண்ணு இல்லாத ஒரு ஆண் மாத்திரம் வீட்டு வந்து நடத்த சொல்லி தெரியும் பாரு. கடுகு டப்பா எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஒரு ஆள் டீ போட்டு வீட்டில் பொண்டாட்டியில் போடி நீலாம் கட்டினா நான் பார்த்துக்கிறேன்னு டீ போட்டார். நல்லா போட்டார், ஏதோ வாசனை வந்துச்சு. டீ தூளை போட்டால் கொதிக்க தான் போகுது. சக்கரை டப்பா எதுன்னு தெரில, உப்பு டப்பா எது தெரில. சக்கரைக்கு பதில் உப்பு போட்டு கிண்டிட்டான். குடிக்கணும், குடித்தா என்ன ஆகும்? வயிற்றால தான் போவோம். பொண்டாட்டி இல்லைன்னா தான் தெரியும் அருமை. எத்தனை பேர் ஏங்கிட்ட அழுகுறான். ஐயா, பொண்டாட்டி போனதுக்கப்புறம் மகிமை போயிடும் தெரியுமா உனக்கு? வீட்டுக்கு மகிமையாக இருக்கிறா. பைபிள் சொல்லுது, அவள் கிரீடமாக இருக்கிறாள். பொண்டாட்டி வச்சுருக்கவங்களாம் அருமையை யோசித்து பாருங்கள். அருமை பெருமையெல்லாம் சிலது தலைமையில் தூக்கி வச்சுன்னுக்குது. மண்ணாங்கட்டி மாப்பிள்ளையை எடுத்துன்னு வரும், மண்ணாங்கட்டி பொம்பளையை கட்டின்னு வந்துடுவான். எங்கன்னா போய் ஃபேஸ்புக்கில் பார்த்து, ஓ ரொம்ப அழகாக்குறா, பியூட்டின்னா பியூட்டி, மண்ணாங்கட்டி பியூட்டி எதையா 35 வருஷம் போட்டு சொல்லுவான் ஒரு புருஷன், அவள் பியூட்டிஃபுல் ஆக்குறா.
சொல்லிட்டார் பாரு ஒருத்தர், ஆமேன்னு. பியூட்டினா அப்படி தான் இருக்கணும். அவளுடைய குணத்தை பார்த்து செல்லு, அழகை பார்த்து பியூட்டின்னு செல்லாத. ஆதாம் அதில் விசேஷித்தவன். அவன் ரொம்ப அழகாக்குறான்னு சொல்ல, இவ தான் சொன்ன பழம் அழகாக்குதுன்னு. He did not talk about that. சில பேருக்கு சாய்ஸஸ், எங்கள் சாய்ஸ், நாங்கள் தான் பொண்ணு பார்க்கணும். பார்த்துக்கோ, பொண்ணு பார்க்க சொன்னால் மண்ணை பார்த்துன்னு வரான். பெண்ணை பாருன்னா பேயை பார்க்குறான். என்ன பண்ணுறது? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். எங்கள் கண்ணுக்கு வித்தியாசம் தெரியும். வயசு அதுதான். அதுக்கு பேர் தான் என் வயசு. சில பேர் உள்ளுக்குள்ளேயே அழுகிறோம், வெளியில் பார்த்தோம்மா உன்ன மாதிரி யாரும் இல்லைப்பா. போ, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி, பாஸ்டர். சில அப்பா அம்மாவுக்கு வேறு வழி கிடையாது. பாஸ்டர், பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாஸ்டர். அப்படியா? பொண்ணு எங்கே பார்த்துங்க? பொண்ணு இங்கே பார்த்தோம், அங்கே பார்த்தோம், சூப்பர் பொண்ணு கத்தராக கொடுத்தாரு. 5 வருஷம் பொறுத்து பெங்களூரில் ஒருத்தர் சொல்கிறார், நாங்கள் எங்கே பார்த்தோம், அவன் தானே பார்த்துன்னு வந்துட்டான். இப்போ மண்டே பிச்சுக்கிறோம்ல, இருக்கிற 4 மசூரம் போயிடும், பிச்சுக்கும் போ. ஈசாக்குக்கு ரெபேக்காலுக்கு ஏசா பார்த்த பெண்கள் மன நோவாக இருந்தார்கள். அப்போ பெண்களும் ஷெப்பர்டஸ், மந்தை மேய்க்க போகிற நாட்கள். கர்த்தருடைய மகிமை வரும். மெதுவாக திங்ஸ் கொடுக்கலாம், மெதுவாக கொடு. மை காட், ஓ காட், ததும்புது. கவனிடா, அண்ணா திங் ததும்புதா, ததும்புது பாஸ்டர். என்ன பாஸ்டர்? ததும்புது. ஓகே, ஆமென். மை காட், நிற்க முடியல என்னால். என்ன செய்ய சொல்கிறேங்க? அவன் குச்சிட்டு ஆடுறான். நான் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மை கப் இஸ் ரன்னிங் ஓவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பெண்கள்லாம் கேளுங்க, ஆண்களை விட நாங்கள் நல்லா மேய்ப்போம்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் கையில் சபையை கொடுக்க பிரியமாக இருக்கிறான். ஆமென். உண்மையாக சொல்கிறேன். God is willing to give churches to your hands. ராகேல் நல்ல ஒரு மேய்ப்பல். அவன் மந்தை மேய்க்கும் போது தான் யாக்கோபியா பார்த்தான். ஏன்? மோசேவுடைய மனைவி சிப்போரால் மண்டையை மேய்ச்சி கொண்டு இருக்கும் போது தான் மோசையை பார்த்தா. நல்ல மந்தையை மேய்ங்க, நல்ல மோசையை கர்த்தர் கொடுப்பார். ஓகே, கர்த்தருக்கு சோத்திரம் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். சபைக்குள் காணப்படும் கொள்ளை நோய்கள் கொஞ்சம் தான் சொல்ல முடியும். எனக்கு டைம் கொடுக்கல. நீங்கள் யாரும் கொடுக்க மாட்டீங்க. என் டைமெல்லாம் எல்லாம் திருடுறாங்க. நான் என்ன பண்ணுறது? நீங்கள் பவர் மென்ஷன் ஒன்று நடத்துங்க, நான் மாத்திரம்தான் வருவேன். 3 நாள் பேசுவேன். ஒரு இருக்குது இதயத்தில் பேசுறது. இதயத்தில் இருக்கிறதுலாம் பேசாத, அடிச்சு ஓட்டில் இருக்கிறதுலாம் பேசி என்ன பிரயோஜனம்? பேப்பராக பார்த்து நிறைய பேர் பேசுகிறாங்க. இங்கே உள்ளந்து சொல்றக்குது பேசணும். நல்லா வயசான கிழங்களை கூப்பிட்டிங்கன்னா பேச விடுங்க. இந்த 2 தம்பி போட்டா இருந்ததை போட்டுட்டா. அவன் நிலைமையை பார்த்தியா? நான் ஒரு நாள் கடைசியாக என் பர்ஸை திறந்தேன், கொட்டுனேன், அவ்வளோதான் இருந்துச்சு. அன்னைக்கு சொன்ன ஆண்டவரே காலி, மோகன் சிங் காலி. பர்ஸை வண்டி பாக்கெட்டில் வச்சுன்னு வந்தேன். ஒரு வீட்டுக்கு போனேன், அவங்க கூட்டின்னு போனார் அவர். அந்த வயசான பாட்டி 83 87 வயசு அவங்க. பா நீ வருவேன்னு நான் வச்சுக்கிறேனே, பென்ஷன்லேருந்து 200 ரூபா வச்சுருந்துச்சு. அந்த 200 ரூபாய் தான் எனக்கு இந்த உயரத்துக்கு கூட்டு வந்து. அமேன் சொல்லுங்க. நீ என்னைக்கு காலியோ அன்னைக்கு தான் உன்னை கர்த்தர் உயர்த்துவார். நீ என்னைக்கு ஜாலியோ அன்னைக்கு கயந்தன்னு அர்த்தம். குழந்தை 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 புத்தி இல்லாத கலாத்தியரே, மந்த இருதயம் உள்ளவர்களே, என்னைக்கு திருந்த போற? இன்னைக்கு நிறைய பெண்கள் எத்தனை பேர் பிரசங்கி உட்காந்துருக்க, பிரசங்கமே பண்ணலன்னு சொல்லு. வீட்லேயே தான் பிரசங்கம் பண்ணிடுறியா அப்பா அம்மாவுக்கு, அதுக்கு மேலே வேறு பிரசங்கம் வேணுமானுக்கா? நீ பேசுகிற பேச்சு பாரு, வசனத்தை வேறு எடுத்து காட்டுவாங்க. வசனம் 2 புறமும் கருக்கொள்ளப்பட்டேன்டா. இன்னைக்கு நீ வெட்டுற 10 தானிக்கு ஒன்றையே வெட்டிடும். என்ன பாப்பா? வசனம் வெட்டி தள்ளிடும் உங்களை. நினச்சிக்காதுங்க நீங்கள் போட்டு தள்ளிட்டீங்கன்னு, அது திரும்பிச்சுன்னா ஒன்றை தாங்க முடியாது. வசனம் எப்பவுமே தன்னை உடையவர்களுக்கு சாதகமாக தான் இருக்கும், பாதகம் படுத்தவே படுத்தாது.
ஜென்ம சுவாபம் குழந்தைகள். ஐயோ மணியாச்சே ஆண்டவரே. கடைசி எத்தனை சொன்னேன் நான்? 4 தானே சொன்னேன். கடைசியில் 1 ஆமாம் 1 கொரிந்தியர் 2:15 வாசி. டைம் ஆகுது. 1 கொரிந்தியர் 2:15 வாசிங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். கொலைக்க மாட்டான். ஆராயுமா, ஏன் இது நடந்துச்சு, ஏன் இது சம்பவிச்சுச்சு, ஏன் இந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு நிதானி பார்ப்பான். இதுல யார் இருக்கா? பின்னணியில கர்த்தர் இருக்காரா? நம்மளை தாண்டி ஒரு காரியம் போதா? அவன் தான் ஆவிக்குரியவன். நம்மளை தாண்டி சில காரியம் போவோம், நம்மளை முந்தி அப்படி ஓவர்டேக் பண்ணிட்டு போவோம். கர்த்தர் போறாரான்னு பார்க்கணும். அவர் போனார்னா அமைதியாரு, சோத்திரங்கத்தாவே சோத்திரம் சோத்திரம் போங்க. எப்பவுமே முன்னால் போன பிரச்சனையே இல்லையே. அவர் போவாததுனால எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மெய்ப்பன். சில வேளைகளில் குழந்தையாக இருக்கிற ஜனங்கள், சில வேளையில் மாம்சத்தில் இருக்கிற ஜனங்கள், அப்புறம் சில வேளையில் ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷர்கள், சில வேளையில் ஆவிக்குரிய மனுஷர். ஆனால் இன்னொரு கூட்டம் கூட இருக்குது. சில நேரத்தில் ஆவிக்குரியவர்கள், சில நேரத்தில் மாம்சத்துக்குரியவர்கள். ஒரே ஆளுங்க தான். இப்படியும் இருப்பான், அப்படியும் இருப்பான். ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் முன்னால் நின்று அவன் தான் பாய் போட்டிருப்பான், அவன் தான் மைக் செட் பண்ணியிருப்பான், அவன் தான் ஆர்கன் வாசிப்பான், அவன் தான் கீபோர்டு வாசிப்பான், அவன் தான் எல்லாம் செய்வான், அவன் தான் மைக் செட் பண்ணி வைப்பான். இப்போ அவர் பேர் தூரமாக உட்காந்துக்குவார். என்ன எல்லாரும் ஒரு மாதிரி கேட்குறாங்களே, என்ன எத்தனையுமே எப்பவுமே நீ மைக் வச்சு நிற்பியா? ஆமாம், எப்போ தான் வைப்பேன் மைக்கு. இன்னைக்கு கூட என் மனைவிக்கு நான் தான் மைக் ஏற்று கொடுத்தேன். என்ன இப்போ கெட்டா போயிடுவா? எப்பவுமே ஒரே மாதிரி இருங்க, அப்படி ஆடிடாதீங்க. சபைக்குள்ள அப்படி இருக்காதீங்க. திடீர்னு ஆவியாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கூட்டத்தில் முதல்ல லீட் பண்ணுவாங்க. நாங்கள் தான் ப்ரேயர் சார் லீடர், அப்புறம் லீடரை காணும். சண்டே ஸ்கூல் லீடர், அப்புறம் பார்த்தா சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பின்னாலே போய் மரத்தட்டில் உட்காந்து, ஸ்டூடெண்ட் பின்னால் போய் மரத்தட்டில் உட்காந்து இது ஒரு டீச்சர் லவ் பண்ணுறாங்களாம். அப்புறம் ஆவி, அப்புறம் ஐயோ பாவி, அடா பாவி அப்படின்னு ஆயிடுது. கமா, உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நான் இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. நான் இப்போ செய்ய போகிறது தேவனால் நான் பெற்றுக்கொண்டது. அது எல்லாருக்கும் கொடுக்கறதில்லைன்னு கர்த்தர் எனக்கு சொன்னார். ஐ டோன்ட் கிவ் திஸ் டு மெனி பட் ஐ ஹவ் கிவன் யூ. எதை பார்த்தாரோ தெரியல, என்னுடைய அரைகுறையை பார்த்துட்டு அவர் என் மேலே சந்தோஷமாக இருக்கிறாருன்னா அது எனக்கு ஒன்றும் புரியல. He said, my son, I have anointed you to anoint others. சொல்கிறது கேட்குதா? மற்றவர்களை அபிஷேகம் பண்ணுவதற்காகவே நான் உன்னை அபிஷேகம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த 21 வருஷத்தில் திடீர்னு சட்டையை கைட்டி அவன் மேலாம் போடுவேன், கோட்டு போடுவேன். அன்றைக்கி ஒரு பாஸ்டருக்கு கோவம் என்ன மேலே. அவர் என்ன, நான் வீட்டிலேருந்து கிளம்புறேன், கர்த்தர் சொன்னார் முந்தின அன்றைக்கி ட்ரவ் பண்ணும்போது காலையிலே இந்த சீன்லாம் தெரியும் எனக்கு கண்ணில். நான் என்ன சட்டை போட்டுன்னு கூட எனக்கு தெரியும், மேடை எல்லாம் தெரியும். அப்போது கோட்டு போட்டுன்னு போனேன். அன்றைக்கி நான் காலையில் தான் பேசணும். காலையில் அவங்க சர்ச் பிரதிஷ்டை அந்த பிரதிஷ்டையில் எனக்கு ஒரு பாட்டும் கிடையாது. நான் போயிட்டேன் முன்னாலேயே. பொண்ணே அவங்க சொன்னாங்க மோகன் சிங் வந்துக்கிறாங்க, நான் உள்ளே கூப்பிட்டாங்க. அது ஒரு குடிசை, கிராமத்தில் குடிசை. இந்த குடிசைக்குள்ளே நிற்கிறேன். அவங்க அதான் பாருங்க, ப்ரோக்ராமே இல்லை எனக்கு. வந்துட்டானேன்னு மைக்கை குத்தாரு, ஐயா ஒரு ஜெபம் பண்ணுவாருன்னு. நான் வாங்கினேன், சும்மா இருப்பேனா? எனக்கு தான் சொல்லி அனுப்பிச்சிக்கிறார் தலைவரை என்ன செய்யணும்னு. நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் கர்த்தர் இடத்துல சொன்னதை உன்னை செய்ய போகிறேன். என்ன கூப்பிட்டேன் அவங்க பையனை, வாப்பாங்க எவ்வளோ உண்டு பையன். அவன் என்ன பையன், வாழை ஒட்டியை போடுறா. கர்த்தர் உன்னை இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த என் கோட்டை கைட்டி அவன் மேலே போட்டேன். அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து போயிட்டேன். என் மனுஷனுக்கு போயிட மாட்டேன். சில பேர் யோசிக்கிறாங்க, யார் எந்த இடம் என் கூடவே இருக்கிறதுங்களுக்கு என்ன வேலைன்னு நினச்சிக்கினீங்க? யாரை சொல்கிறாரு ஐயா?
அந்த பாஸ்டரா இந்த பாஸ்டரா உனக்கு தெரியவே தெரியாது, விளங்காது, கம்முன்னு இருக்கு. அவங்க வீட்டில் ஏன் அவர் எனக்கு சொல்லியிருந்தா அந்த பாஸ்டர்மா கோபம். நான் இல்லையே என் பொண்ணுலையே அபிஷேகம் பண்ணுற நேரத்தில் சொல்லியிருந்தா நான் முன்னாலேயே வந்திருப்பேன். பிரதிஷ்டை இருக்குது, நீ ஏன் வரல? பிரதிஷ்டை நடக்குது, நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இப்போ வந்து ஏன் நடக்கலன்னு கேட்டால் அது ஆண்டவருடைய காரியம். நீ அலட்சியமாக இருந்தால் போ, ஒன்றால் அவர் அலட்சியம் பண்ணிட்டாரு. அது எப்படி? நாங்கள் தானே பிரதிஷ்டை பண்ணுவோம். மூன்று அரிசிக்கா அவன் தான் நடத்த வேண்டியதாச்சு. God has done it. நாங்கள் தானே பிரதிஷ்டை பண்ணுவோம். மூன்று அரிசிக்கா அவன் தான் நடத்த வேண்டியதாச்சு. God has done it. ஆமாம், இங்கே வா, இங்கே வா, கம்மியார் கம்மியார், இங்கே இந்த சைட், ரைட், கம் அப். சார்லஸ், ராஜேஸ்வரி அம்மா, உன் பொண்ணு ஏஞ்சி வாங்க சீக்கிரம். பிரகாஷ் ஏந்து வா, அசையாத நில்லு. ஆமா ஆமா, உன் மனைவி ஏந்துட்ட பத்தியா? கர்த்தருடைய காரியங்கள்ல ஞானமா இருக்கணும். உலக ஞானம் இருக்கக்கூடாது, இல்லை கர்த்தருடைய காரியங்கள். Holy Spirit. அதான் ஜோயல் உன் ஒய்ஃப் நீ உன் மாமனார் ஊழியத்தை செய்ய மாட்ட, ஏசப்பா ஊழியத்தை செய்வ. வா மேல சீக்கிரம், வா சீக்கிரம். பிரில்லி இருக்கியா? உன் மனைவி இருக்கா? மேல வாங்க. Amen. Thank you, Jesus. Quickly. Right. நான் யாரையும் இன்றைக்கு மேலே எனக்கு ஞாபகம் இருந்தால் கூப்பிடுவேன். இல்லையா? சரி. ஸ்டீஃபன், மெர்லின் மேலே வாங்க. ஓகே, இட்ஸ் நவ், யூ ஆர் ஆடட் நவ். மேலே வாங்க. இப்படி 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 ஓரமாக வாங்க, இப்படி வாங்க. அவங்களுக்கு இடம் கொடுங்க, சீக்கிரம் இடம் கொடுங்க. இப்படி ஒரே லைன், ஒன் லைன். ஐ செட் ஒன் லைன். ஓகே. வேற யாருக்காவது கர்த்தருடைய மெய்ப்பனா இருக்கணும்னு இஷ்டம் இருந்தா சக்குன்னு ஏஞ்சி நிலங்க. ரைட். ஆண்ட பெண் நீங்க மேலே வந்துடுங்க. ஓகே. மற்றவங்கெல்லாம் ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுங்க. வாலண்டியர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க. மற்றவங்கெல்லாம் ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுங்க. குயிக்ல. Jesus. என்ன பண்ணுங்க? Come here. Second row. இங்கே போடு. யாருன்னா காலி பண்ணி கீழே வரைக்கும் போயிடாது சொல்லிட்டு எல்லாரும் தள்ளிடாது. முட்டியே போடு. நேல் தான் ப்ளீஸ். யாருக்கிட்ட கொடுக்காத பையன். உங்க ரெண்டு பேரை கர்த்தர் எனக்கு முதலே காமிச்சாரு. உங்க ரெண்டு பேரை இந்த ஊழியமே அதனால தான் ஆரம்பிச்சது. God showed both of you. வீடியோ எடுக்கிறீங்களா? வெரி குட். God showed both of. Pastor, the Lord told me to anoint them as pastors. ஏன்ஸ் நில்லுங்க, எல்லாம் தருவார். இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கார்.
உங்கள் பேரப்பிள்ளையுடைய பிரதிஷ்டையெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, உங்கள் பிள்ளைகளுடைய பிரதிஷ்டையை நீங்கள் பார்க்குறீங்க. தாவீதுன்னு சொன்னார் எனக்கு கர்த்தர், உன் பேரை. தாவீது அற்பமாக எண்ணப்பட்டான், அவன் மந்தையை மேய்க்கிறான் அப்பனே சொன்னா. ஆனால் அந்த தாவீதை தான் கர்த்தர் ராஜாவாய் வச்சிருந்தார். God will honor you, be faithful. God will honor you. முழங்கால் போடுங்க. நீயும் புறஜாதியிலேருந்து வந்த அநேக புறஜாதி மக்கள் உன்னை தேடி வருவார்கள். அநேக புறஜாதி ஜனங்கள் உன்னுடைய அடக்கலத்துக்குள் வருவார்கள். You will be a mother, you will be a nurse, you will care for them, says the Holy Spirit. நீ கர்த்தருடைய வார்த்தை கேட்கல, மனைவி உனக்கு இருந்திருக்கணும், என்னினும் அவளுக்கு ஒரு நாளை வச்சிருந்தா சரி. God has chosen you. சிகலதுர பஹகா நானா ஷியாரா. மைக்கப்படி வா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக எங்களுடைய முற்பிதாக்களின் தேவன், முன்னோர்களின் தேவன், எங்கள் பெற்றோர்களின் தேவன், எங்கள் தேவனுடைய நாமத்தில் இவர்கள் அத்தனை பேரையும் போதகர்களாக, நாங்கள் மேய்ப்பர்களாக பிரதிஷ்டை செய்கிறோம்.
Jesus. Jesus. இவங்கள் எல்லாரையும் கர்த்தர் எனக்கு காமிச்சு செய்ய சொன்னார். அவங்களெல்லாம் அவங்கள விரும்பி வந்து ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ ஐ எம் பாசிட்டிவ், இதே அபிஷேகம் எல்லார் மேலேயும் கடந்து வரணும். இட் வில் கம் ஆன் எவ்ரிபடி who are there. இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க மேலே கூட, ஐயோ நான் போலையே, நான் வரலையே, நான் இல்லையே, என்னை கூப்பிடலையே அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா it will come on here. God bless you.